ஜிஎஸ்டி குறைப்பு மாநில வருவாயை பாதிக்கக்கூடாது. முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. வைகை ஆற்றில் கொட்டப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள். சிவகங்கையில் அதிர்ச்சி. அஸ்தியை கரைப்பது போல திமுக அரசு விளம்பரத்திற்காக ஆரம்பித்த திட்டத்தின் மனுக்கள். எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். 2026 தேமுதிக இணையும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழ்நாட்டில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. அதிமுக கட்சி விதிகளில் திருத்தம் செய்ததை எதிர்த்து சிவில் வழக்கு தொடர அனுமதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை. நகை பிரியர்கள் கவலை. இந்தியா விரைவில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்தார் பிரதமர் மோடி. இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க கோரி வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். 3 பேர் பலி. தமிழ்நாடு அணியில் பாதுகாப்புணர்வு கிடைக்கவில்லை. இந்திய கிரிக்கெட் வீரர் விஜய் சங்கர் பேச்சு. நீலகிரியில் கொட்டி தீர்த்த கனமழை. வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். தேனி தென்காசியில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.